الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع. رسول الله صلى الله عليه وسلم. ஷேக், உங்களோட மைக் கொண்டு ஆஃப்ல இருக்கு, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற எங்களோட பாடத்துல நாங்க முகத்திமத்துல் இல்ம் சம்பந்தமாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், பூர்த்தியாக அது சம்பந்தமாக பார்த்து நாங்க முடித்துட்டோம். இப்ப அடுத்த எங்களோட பாடம் முகத்திமாவுடைய 2வது வகை, முகத்திமத்துல் கிதாப். இந்த முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும் முகத்திமத்துல் கிதாப் என்பது 2 வகையாக பங்கு பிரியும். அல்ஹம்துலில்லாஹ், பிடிஎஃப் உங்களுக்கு பாடத்துக்கு பின்னால அனுப்பப்படும். பாடத்துக்கு முன்னுக்கு அனுப்புறது தான் நாங்க ட்ரை பண்ண கொஞ்சம் முடியாம போயிட்டு, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல முன்கூட்டி அனுப்பப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஸ்கிரீன்ல போடப்படுது பாருங்க இன்ஷா அல்லாஹ். அம்மா முகத்திமத்துல் கிதாபி ஃபஹிய அல்லதி தன்கஸிமு இலா கிஸ்மைன். முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும் அது 2 பங்காக பங்கு பிரியும். ஒன்று கிஸ்முன் யதஅல்லகு பில் முஸன்னஃப், இரண்டாவது கிஸ்முன் யதஅல்லகு பில் முஸன்னிஃப், அந்த கிதாபை கோர்வை செய்த நூலாசிரியர் அவருடன் சம்பந்தமான ஒரு பகுதி. இப்படி 2 பங்காக நாங்க பங்கு பிரிக்கலாம். இப்ப இதுல முதலாவதாக நாங்க கிஸ்முன் யதஅல்லக் பில் முஸன்னஃப், கிதாபோட சம்பந்தப்பட்ட பகுதிகள், இது சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், நாங்க படிக்கக்கூடிய கிதாப் எங்களுக்கு தெரியும் மிஷ்காத்துல் மசாபிஹ். இதுதான் நாங்க முக்கர்ரராக போட்டிருக்கக்கூடிய கிதாப். எங்களுடைய இந்த மிஷ்காத்துல் மசாபிஹ் கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாபில உண்மையிலே பார்க்க போனா 2 கிதாபுகள் இதுக்குள்ள இருக்கு. அதுல ஒன்று மசாபிஹுஸ் சுன்னா. இது யாரு கிதாபண்டா அபு முஹம்மத் அல் ஹுசைன் பின் மஸ்ஊத் அல் ஃபர்ரா அல் பக்வி ரஹிமஹுல்லாஹ், இவருக்குரிய கிதாபு தான் மசாபிஹுஸ் சுன்னா. அதே போன்று இந்த கிதாப், இதுல இருக்கக்கூடிய 2வது கிதாப் மிஷ்காத்துல் மசாபிஹ். இது யாருக்குரிய கிதாப் என்றா முஹம்மத் பின் அப்துல்லா அல் ஹத்தீப் அத்திபிரிசி அம் அத்தபிரிசி, கிலாஹுமா ஸஹீஹ். இந்த 2 கிதாபுகளும் நாங்க வச்சிருக்கக்கூடிய கிதாபுல இருக்கு. எனவே இதுல அசல் கிதாப் என்பது மசாபிஹுஸ் சுன்னா. இதுதான் அசல் கிதாப். இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் இவருக்குரிய கிதாப். இந்த கிதாப மையமாக வச்சுதான் இமாம் அல் ஹத்தீப் அத்திபிரிசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற கிதாபை கோர்வை செய்தார். எனவே நாங்களும் மிஷ்காத்துல் மசாபிஹ் சம்பந்தமாக பேசுறதுக்கு முன்னால அந்த கிதாபுடைய அசல் கிதாபாகிய மசாபிஹுஸ் சுன்னா சம்பந்தமாக பேசுவது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில எங்களோட இந்த நோட்ஸ்லயும் அது சம்பந்தமான ஒரு சில பகுதிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப முதலாவதாக நாங்க மசாபிஹுஸ் சுன்னா இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவருக்குரிய கிதாபை பார்ப்போம். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் அது ஜமஅ ஃபீஹி முஅல்லிஃபுஹு அல் பக்வி ரஹிமஹுல்லாஹ் த்வாயிஃபத்தன் மினல் அஹாதீஸ்.
இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீதுகள்ல ஒரு பகுதி ஹதீத இந்த கிதாபுல ஒன்று சேர்த்து இருக்கிறார்கள். தாயிஃபா எங்களுக்கு தெரியும், ஜமா என்ற கருத்து. எனவே அந்த அடிப்படையில ஒரு பகுதி ஹதீதுகளை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அந்த ஹதீதுடைய ஹாலாத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால், மஹ்லூஃபத்தல் அசானீத், இஸ்னாதுகள் அனைத்துமே போக்கப்பட்டு வெறுமனே ஹதீத மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க மசாபிஹு சுன்னாவை பாடம் முடிஞ்சதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் உங்களோட போனுகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும், மசாபிஹு சுன்னாவுடைய அமைப்பு விளங்கும். ஏன்னா பெரும்பாலாக இந்த கிதாப் யாருக்கிட்டையும் இருக்கிறது இல்லை, ஒரு சிலவங்கள்ட்ட தான் இருக்கும். எனவே இருக்கிறவங்க கிதாபுல பாருங்க, இல்லாதவங்க போன்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த கிதாபுடைய போங்க அப்படின்னா மஹ்லூஃபத்தல் அஸானீத், இஸ்னாதுகள் எல்லாமே போக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. வஅதமத அலா நக்லில் அஇம்மத்தி லஹா, இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஅ்திமாத் செய்திருக்கிறார்கள். அலா நக்லில் அஇம்மத்தி லஹா, இந்த இஸ்னாதுகளுக்குரிய இமாம்கள் அவர்களை நக்கல் செய்யக்கூடிய விடயத்திலே இவர்கள் இஅ்திமாத் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சரியான விதத்தில் தான் இதை நக்கல் செய்திருப்பார்கள் என்ற விடயத்திலே அவர்கள் உறுதி கொள்கிறார்கள். எனவேதான் இங்க இஸ்னாதுகளை இல்லாமல் ஹதீதை மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வகஸ்ஸம அஹாதீஸ கிதாபிஹி கிஸ்மைன், இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மசாபிஹு சுன்னாவுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹதீஸையும் 2 கிஸ்ம்களாக பிரிச்சிருக்கிறார். அதுல முதலாவது கிஸ்ம் மினஸ் ஸிஹாஹ் என்று சொல்லி தலைப்பு போட்டு அதுல சில ஹதீதுகளை கொண்டு வருவார். அதே போன்று நாங்க இஸ்லாத்துல பார்த்தா அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்று போட்டு சில ஹதீஸை கொண்டு வருவாரு, அல் ஃபஸ்லு சானி என்று போட்டு சில ஹதீஸுகளை கொண்டு வருவார். அதே போல மசாபிஹு சுன்னாவுடைய அமைப்பை பார்த்தோம்னா இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்று போட மாட்டார், மாற்றமாக மினஸ் ஸிஹாஹ் என்று போட்டு சில ஹதீதுகளை கொண்டு வருவார். அந்த ஹதீதுகளை பேசியதன் பிறகு மினல் ஹிசான் என்று போட்டு அடுத்த ஹதீதுகள் சம்பந்தமாக கொண்டு வருவார். அப்ப இவர் மினல் ஸிஹா மினல் ஹிசான் என்பதை கொண்டு இவருடைய நாட்டம் என்ன? வஅனா பிஸ்ஸிஹாஹி, இமாம் பகவி ரஹிமஹுல்லா ஸிஹாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அவர் எதை நாடி இருக்கிறார் என்றால், மா அக்ரஜஹு அஷ்-ஷைኻனி அவ் அஹதுஹுமா, புகாரி முஸ்லிம் அதே போன்று இருவர்களில் ஒருவர் அறிவித்த ஹதீதுகளை ஸிஹாஹ் என்ற அந்த தலைப்பு கீழே கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று வபில் ஹிசான், ஹிசான் என்ற அந்த தலைப்புக்கு கீழே மா அக்ரஜஹு அஸ்ஹாபு சுனனி அல் அர்பஆ, சுனன் அர்பஆ இதற்குரிய இமாம்கள் இவர்கள் ரிவாயத் செய்த ஹதீதுகளை கொண்டு வந்திருக்கிறார். அதோட சேர்த்து வ அஹ்மத் வத்தாரமி வல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான் வகைரிஹிம் இவர்களுடைய ஹதீதுகளை கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று வமா கான ஃபீஹா மின் தஈஃபின், இந்த ஹதீதுகள்ல எது தஈஃபாக இருக்குமோ அவ் கரீபின், எது கரீபாக இருக்குமோ அஷார இலைஹி, அந்தந்த இடத்துல இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதனை சுட்டியும் காட்டி விடுவார். அதே போன்று வஅரத அன் ذிக்ரி மா கான முன்கரன் அவ் மௌதூஅன், எந்த ஹதீதுகள் முன்கராக எந்த ஹதீதுகள் மௌதூஆக இருக்குமோ அந்த ஹதீதுகளை கூறுவதை விட்டோம் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அஅரத அந்த ஹதீதுகளை கூறாமல் தடுத்திருக்கிறார்கள். அதே போன்று وذكر الحديث الاول مع راويه, மசாபிஹு சுன்னாவுடைய போங்க பார்த்தோம்னா وذكر الحديث الاول, முதலாவது ஹதீஸ அவர் கொண்டு வருவார், மஅ ராவிஹி, அந்த ஹதீஸுடைய ராவி யாரோ அதோட கொண்டு வருவார். லாக்கின் அல் அஹாதீஸ் அத்தாலியா, அதற்கு பிறகு வரக்கூடிய ஹதீதுகளை எல்லாம் லம் யஸ்குர்ஹா மஅ ருவாத்திஹா, அந்த ஹதீஸுக்குரிய ராவிகளுடன் அவர் கூற மாட்டார். உதாரணமாக அனபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி ஒரு ஹதீஸை கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு சஹாபியை சொல்லாம வெறுமனே ஹதீஸுகளை மாத்திரம்தான் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபாகிய மசாபிஹு சுன்னாவுல கொண்டு வந்திருக்கிறார். قال النووي رحمه الله في التقريب, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தக்ரீபுல சொல்கிறார்கள், அம்மா தக்சீமுல் பகவி, இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த பங்கு பிரிப்பை பார்க்கும் பொழுது இலா ஸிஹாஹின் வ ஹிசானின், எப்படி ஸிஹாஹ் மினஸ் ஸிஹாஹ் என்று சொல்லி முதலாவது பகுதி, அதே போன்று மினல் ஹிசான் என்று சொல்லி இரண்டாவது பகுதி, இப்படி கொண்டு வந்த இந்த பங்கு விரிப்பாகிறது முரீதன், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நாடியவராக பிஸ்ஸிஹாஹி மா ஃபி ஸஹீஹைன், ஸிஹாஹ் என்பதை கொண்டு
புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹைன்ல வரக்கூடிய ஹதீதுகளை நாடி வபில் ஹிசான் ஹிசான் என்பதை கொண்டு மாஃபி சுனனி சுனன் அஸ்ஸுனனுல் அர்பஆ இதில் வரக்கூடிய ஹதீதுகளை நாடி இவர் இப்படி பங்கு பிரித்த இந்த பங்கீடாகிறது இமாம் நபவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஃபலைஸ பிஸ்ஸவாப் இது ஒரு சரி இல்லை, இது தவறு என்பதாக சொல்லுகிறார்கள். ஏன் காரணம் என்றால் லிஅன்ன ஃபி சுனனி அஸ்ஸஹீஹு வல் ஹஸனு வல் ضعீஃபு வல் முன்கரு ஏனென்றால் சுனனிலே சுனனுல் அர்பஆ இந்த கிதாபுகளிலே சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது, அதே போன்று ஹசனான ஹதீஸ் இருக்கிறது, ضعீஃபான ஹதீஸ் இருக்கிறது, முன்கரான ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் மினல் ஹிசான் என்று தலைப்பையிட்டு சுனனிலே வரக்கூடிய ஹதீதுகளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாட்டம் எப்படி என்றால் சுனனில் வரக்கூடிய ஹதீதுகள் அனைத்துமே இது ஹசனான ஹதீதுகள் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்த இந்த கருத்தை இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டி இந்த பங்கீட இருந்தார். அதே போன்று அடுத்ததாக நாங்க எங்களோட முகர்ரர்ல இருக்கக்கூடிய கிதாப் மிஷ்காத்துல் மசாபிஹ் லில் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா. இவருடைய இந்த கிதாபை பார்த்தா அம்மா கிதாபுனா மிஷ்காத்துல் மசாபிஹ் فهو من الكتب التي يعول عليها العلماء في بلاد كثيرة. நாங்க எங்களோட கையில வைத்திருக்கக்கூடிய இந்த மிஷ்காத்துல் உலமாக்கள் கவனம் செலுத்திய உலமாக்கள் பல நாடுகளிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிதாபுகள்ல ஒரு கிதாபு தான் இந்த மிஷ்காத்துல் மசாபிஹ். والخطيب التبريزي رحمه الله بين ما أغفله البغوي رحمه الله في المصابيح. மசாபிஹ் சுன்னாவுல இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் எந்தெந்த ஹதீதுகளை என்னென்ன விடயங்களை ஹதீதுகள்ல சேரக்கூடிய என்னென்ன விடயங்களை தவறுதலாக விட்டு விட்டார்களோ அந்த விடயங்களை இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் மிஷ்காத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று வதரகஹு பிலா இஸ்னாதின் எந்தெந்த ஹதீதுகளை இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் மசாபிஹு சுன்னாவில இஸ்னாது இல்லாமல் அந்த ஹதீதை கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த ஹதீதுகளை இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாப் மிஷ்காத்துல் மசாபிஹ்ல அந்த ராவியுடன் அந்த ஹதீதை அறிவித்திருக்கிறார். فقام بتخريج الاحاديث. எனவே இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபில் மசாபிஹ் சுன்னாவிலே இருக்கக்கூடிய ஹதீதுகளை தஹ்ரீஜ் செய்யக்கூடிய விடயத்திலே ஈடுபட்டார். இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மசாபிஹ் சுன்னாவை நாங்க பார்ப்போமாக இருந்தால் வெறுமனே ஹதீது தான் இருக்கும். அந்த ஹதீத யாரு தஹ்ரீஜ் செஞ்ச, அந்த ஹதீத யாரு ரிவாயத் செஞ்ச, இந்த எதுவுமே கூறப்பட்டிருக்க மாட்டாது. ஆனால் இமாம் خطيب التبريزي رحمه الله அவர்கள் قام بتخريج الأحاديث في المصابيح. அதே போன்று فذكر الصحابي الذي روى الحديث அந்த ஹதீதை எந்த சஹாபி அறிவித்தாரோ எந்த சஹாபி அந்த ஹதீதை ரிவாயத் செய்தாரோ அந்த சஹாபியுடைய பெயரையும் அவர் கூறியிருக்கிறார். அதே போன்று وذكر من خرجه من الأئمة இமாம்கள்ல யாரெல்லாம் அந்த ஹதீதை தஹ்ரீஜ் செய்தார்களோ அவர்களுடைய பெயரையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவருடைய மசாபிஹ் சுன்னாவுடைய அந்த கிதாபுடைய போங்க பார்ப்போமாக இருந்தால் அங்கே 2 பிரிவு தான் இருக்கு. ஒன்று மினஸ் ஸிஹாஹ் என்று சொல்லி ஒரு பிரிவு, இரண்டாவது மினல் ஹிசான் என்று சொல்லி ஒரு பிரிவு. இந்த 2 பிரிவும் உடைய அடுத்த தலைப்பை இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் மிஷ்காத்துல் மசாபிஹ்ல இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்று சொல்லி சில ஹதீதுகளை கொண்டு வருவார். அதே போன்று அல் ஃபஸ்லு ஸானி என்று சொல்லி இன்னும் சில ஹதீதுகளை கொண்டு வருவார். மேலதிகமாக இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் செய்யாத ஒரு வேலையை இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவருடைய கிதாபாகிய மிஷ்காத்துல் மசாபிஹ்ல செய்திருக்கிறார். அதுதான் என்னென்றா மூன்றாவது ஒரு ஃபஸ்ல அல் ஃபஸ்லு ஸாலிஸ் என்ற மூன்றாவது ஒரு ஃபஸ்லை கொண்டு வந்திருக்கிறார். وأضاف عليه فصلا ثالثا இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் மூன்றாவது ஃபஸ்லையும்
இணைத்து ஃபகஸ்ஸம குல்ல பாபின் காலிபன் அலா ஸலாஸத்தி ஃபுசூலின். பெரும்பாலாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில பெரும்பாலான இடங்களிலே 3 ஃபஸ்லுகளை சொல்லியிருக்கிறார். ஓரிரு இடங்கள் தான் 2 ஃபஸ்லுகளுடன் அந்த தலைப்பை முடித்திருக்கிறார். இப்ப இந்த ஃபஸ்லுகளுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன? மினஸ் ஸிஹாஹ் என்று வரக்கூடிய இமாம் பகவியுடைய ரஹிமஹுல்லாஹ் இவருடைய வரக்கூடிய அல் ஃபஸ்லுல் அவ்வலுக்கு மத்தியில் தொடர்பு இருக்கிறதா? அதே போன்று இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மசாலிஹு சுன்னாவுல அல் ஃபஸ்லு ஸானி என்று கொண்டு வரக்கூடிய மினல் ஹிசான் என்று சொல்ல கொண்டு வரக்கூடிய அந்த ஹதீதுகளுக்கும், அதே போன்று இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அல் ஃபஸ்லு ஸானி என்று சொல்லி இந்த மிஷ்காத்துல கொண்டு வரக்கூடிய இந்த 2 ஹதீதுகளுக்கு மத்தியில் தொடர்பு இருக்கிறதா என்றால் நாங்கள் சொல்லுவோம் ஆம், ஏராளமான தொடர்பு இருக்கிறது. எனவே அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்று சொல்லி இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். இது ஹுவ பதல கௌலில் பகவி ரஹிமஹுல்லாஹ் ஃபில் மசாபீஹ் மினஸ் ஸிஹாஹ் என்று சொல்லி எப்படி மசாபிஹு சுன்னாவுல இமாம் பகவி கொண்டு வந்தாரோ அதற்கு பகரமாக பதிலாகத்தான் இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதிலே அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்று கொண்டு வந்திருக்கிறார். ஐ மா அஹ்ரஜஹு ஷைகான் அவ் அஹதுஹுமா, அங்க அவர் புகாரி முஸ்லிம் அல்லது அவர்கள் ஒருத்தர் ரிவாயத் செய்த ஹதீஸை சொல்கிறார். அதே போன்றுதான் இமாம் ஹதீப் திப்ரீஸியும் இவருடைய இந்த ஃபஸ்லிலே இதே ஹதீஸை கொண்டு வருகிறார். அல் ஃபஸ்லு ஸானி ஹுவ بدل قول البغوي رحمه الله في المصابيح من الحسان أي ما أخرجه غيرهما من الأئمة المذكورين. எப்படி இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மசாபிஹு சுன்னாவுல மினல் ஹிசான் என்று சொல்லி அதை கொண்டு முராத் மா அஹ்ரஜஹு கைருஹுமா ஐ மினல் அஇம்மத்தில் மذكورين அஸ்ஹாபு சுனனில் அர்பஆ இவர்களுடைய ஹதீதுகளை கொண்டு வந்தாரோ அதே போலதான் இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய கிதாபிலே அல் ஃபஸ்லு ஸானி என்று போட்டு இந்த ஹதீதுகளை கொண்டு வந்திருக்கிறார். சரி, அந்த இமாம்கள் யாருண்டா? அத்திரிமிதி வ அபூ தாவூத் வ நஸாஇ வ இப்னு மாஜா வ தாரமி வல் பைஹகி வ கைருஹு. அடுத்தது 3வது ஃபஸ்ல் தான் அல் ஃபஸ்லு ஸாலி. இந்த ஃபஸ்லை பொறுத்த வரைக்கும் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபாகிய மசாபிஹு சுன்னாவுல கொண்டு வரல. ஆனா இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபாகிய மிஷ்காத்துல் மசாபிஹ்ல கொண்டு வந்திருக்கிறார். ஏன் இதை கொண்டு வந்தார்? இதற்குரிய நோக்கம் என்ன நோக்கத்திற்காக வேண்டி கொண்டு வந்தார்? இந்த 3வது ஃபஸ்லிலே இருக்கக்கூடிய ஹதீதுகள் இதற்கும் முன்னால சொல்லப்படக்கூடிய 2 ஃபஸ்லுகளுக்கு மத்தியில் தொடர்புகள் இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தாராளமான தொடர்புகள் இருக்கிறது. அல் ஃபஸ்லு ஸாலிது ஹுவ மஷ்தமல அலா மஅனல் பாப். அப்ப அல் ஃபஸ்லு ஸாலிதுல இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வரக்கூடிய ஹதீதுகள், இந்த ஹதீதுகள் தலைப்புக்கு பொருத்தமான ஹதீதுகளை கொண்டு வந்திருக்கிறார். ஹுவ மஷ்தமல அலா மஅனல் பாப். மஅனல் பாப் தலைப்புல என்ன ஹதீதுகள் இருக்குமோ, என்ன ஹதீதுகள் பொருத்தமாக இருக்குமோ அந்த ஹதீதுகளை இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே 3வது ஃபஸ்ல் என்ற ஒன்றை இட்டு அதிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த ஹதீதுகளை வலம் யذكره البغوي رحمه الله في كتابه المصابيح مصابيح السناவிலே இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வரவில்லை. சரி, மின் முல்ஹகாத்தின் முனாசபத்தின் அந்த ஹதீதுகள் என்பது அது சேர்க்கப்பட்டவைகள், ஆனால் வெறுமனே சேர்க்கப்படவில்லை. அந்த ஹதீதுகளுக்கும் தர்ஜமத்துல் பாபுக்கும் மத்தியிலே தொடர்பு இருக்க போய்தான் இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். எனவே இந்த 3வது ஃபஸ்ல் என்பது மின் முல்ஹகாத்தின் முனாசபத்தின், இது ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருத்தம். அதே போன்று ஹதீதுகளுக்கு மத்தியில் ஒரு பாரிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் தான் இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக வேண்டி சேர்த்தார்கள் என்றால் அந்த காரணத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். فألحقها الخطيب التبريزي رحمه الله بزيادة الفائدة. இமாம் ஹதீப் திப்ரீஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அசல் கிதாப பின்தியர்ந்து எழுதுகிறார். எனவே அசலுடைய அந்த முறைமையை அவர் பின்பற்ற வேண்டுமே என்றால் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக பின்பற்றி இருக்கிறார். என்றாலும் 3வது ஃபஸ்லை கொண்டு வந்து
ஃபாயிதாவை கவனித்து அதிகமான பிரயோஜனங்கள் கிடைக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இமாம் என்னென்ன இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் என்னென்ன ஷரத்துக்களை இட்டார்களோ அந்த ஷரத்துக்களின் பிரகாரம் தான் கொண்டு வந்திருக்கிறார். எனவே முஹாஃபிதன் அலா மா இஷ்தரதஹு, என்னென்ன ஷரத்துக்களை அவர் இட்டாரோ அந்த ஷரத்து பாதுகாத்த வண்ணமே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஷரத்துக்கள் என்ன? மின் பயானியா மின் இதாஃபத்தில் ஹதீதி இல ராவி. முன்னால எப்படி இமாம் பகவி ராவியை விட்டுட்டு கொண்டு வந்திருக்கார், ஆனா இவர் ஹதீஸை நான் ராவியோடு தான் கொண்டு வருவேன். எனவே மின் இதாஃபத்தில் ஹதீஸ், ஹதீஸை இணைத்திருக்கிறார். எப்படி? இல ராவி மின சஹாபா, சஹாபாக்கள் ராவியின் பால் இணைத்திருக்கிறார். அதே போன்று வதிக்ரி மன் ஹர்ரஜஹு மினல் அஇம்மத்தில் மஸ்கூரீன் வகைருஹிம், முன்னால சொல்லப்பட்ட அந்த இமாம்கள்ல யாரெல்லாம் தஹ்ரீஜ் செய்தார்களோ அவர்களையும் கூறி எவ்வாறு அவர் ஷர்த்திட்டாரோ அந்த ஷர்த்தின் பிரகாரம் கொண்டு வந்திருக்கிறார். எனவே ஃபஹஸபல் கிதாப, கிதாபை அழகுபடுத்தினார். வஸ்ததரக அலல் பகவி ரஹிமஹுல்லாஹ் بعض ما وقع له من السهو. واستدرك على البغوي رحمه الله, இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு சில விடுபட்ட விடயங்களை இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சரி செய்தார். بعض ما وقع له من السهو, இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு எந்தெந்த விடயங்கள் மறதியாக விடுபட்டதோ அந்த விடயங்களை இவர் சரி செய்தார். ஏனெனில் ربما البغوي رحمه الله جعل في الصحاح ما لم يروه الشيخان أو أحدهما. இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிஹாஹ் என்ற தலைப்பை இட்டு அதிலே இவருடைய நோக்கம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இருவரும் அறிவித்த ஹதீஸ்கள் அல்லது இவர்கள் இருவரில் ஒருவர் அறிவித்த ஹதீஸைத்தான் இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனாலும் இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை ஆய்வு செய்த போது அதிலே இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில நேரம் தவறுதலாக அஸ்ஹாபு சுனன்கள் அறிவித்த சில ஹதீஸையும் ஸஹீஹிலே கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று வஜஅல ஃபில் ஹிசான், ஹிசான் என்ற இந்த பகுதியிலே இமாம் பகவி ஆக்கி இருக்கிறார் மா ரவயாஹு அவ் அஹதுஹுமா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ அறிவித்த ஹதீஸை ஹிசான் என்ற பகுதியிலே கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த விடயங்களை இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சரி செய்தார்கள். வலிதாலிக், இந்த காரணத்தினால் தான் லம் யஸல் ஹாதல் கிதாப் மின் அஹம்மில் முகர்ரராத்தி ஃபில் மனாஹிஜில் ஹதீஸிய்யத்தி வல் மதாரிஸித் தீனிய்யத்தி வல் ஜாமிஆத்தில் இஸ்லாமிய்யா. எனவே இந்த சீர்திருத்த சில செயற்பாடுகள் இதிலே நடந்திருக்கிறது. அதே போன்று ராவிகள் சொல்லப்படாமல் இருந்த ஹதீதுகள் ராவிகளுடன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று யாரெல்லாம் தஹ்ரீஜ் செய்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் மசாபிஹ் சுன்னாவிலே சொல்லப்படாமல் இருந்ததை இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த காரணத்தை கொண்டுதான் லம் யஸல் ஹாதல் கிதாப், இந்த கிதாப் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. மின் அஹம்மில் முகர்ரராத், சிலபஸாக போடப்படக்கூடிய கிதாபுகளிலே மிக முக்கிய கிதாபாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபில் மனாஹிஜில் ஹதீஸிய்யா, ஹதீஸ் துறைகளிலும் அதே போன்று வல் மதாரிஸித் தீனிய்யா வல் ஜாமிஆத்தில் இஸ்லாமிய்யா, மதரசாக்கள் ஜாமியாக்கள் இவ்வாறான இடங்களிலே இது மிக முக்கிய ஒரு சிலபஸ் கிதாபாக இருக்கிறது. வருஸிக மினல் கபூலி வல் இனாயா, இந்த கிதாபுக்கு கபூலியத் கிடைத்திருக்கிறது. அதே போன்று ஏனைய உலமாக்களால் இந்த கிதாபிற்கு இனாயத், ஒரு கவனிப்பு, ஒரு முக்கியத்துவம் இந்த கிதாபிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் வகான லஹு மினன் நஃப்இ, இந்த கிதாபிற்கு பிரயோஜனம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அக்ஸர மிம்மா கான லி அஸ்லிஹி, இதனுடைய அசல் கிதாபாகிய மசாபிஹு சுன்னா அதற்கு இருக்கக்கூடிய பயன்களே. எதை வைத்து நாங்கள் சொல்லுவோம் என்றால் ஹைசு அக்பல அலைஹில் உலமா கராஅத்தன் வ தத்ரீஸன் வ ஷர்ஹன், அதிகமான உலமாக்கள் இந்த இந்த மிஷ்காத்துல் மசாபி, மசாபிஹு சுன்னாவை அல்ல, மிஷ்காத்துல் மசாபி இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அந்த மிஷ்காத்தை தான் கராஅத்தனாக இருந்தாலும் அவர்கள் அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள், தத்ரீஸாக இருந்தாலும் அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள், ஷரஹ் செய்வதாக இருந்தாலும் அதற்குத்தான் ஷரஹ் செய்கிறார்கள். எனவே இந்த வெளிப்படையான காரணத்தை நாங்கள் வைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே
அசல் கிதாபை மசாபிஹு சுன்னாவை விடவும் இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவருடைய மிஷ்காத் கிதாப் மிக ஒரு முக்கிய கிதாபாக, மிக ஒரு முக்கிய கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒரு முக்கிய கிதாபாக இந்த கிதாப் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அததுல் அஹாதீத் ஃபில் மசாபிஹ் வல் மிஷ்காத். மசாபிஹு சுன்னாவுல இருக்கக்கூடிய ஹதீதுகளின் எண்ணிக்கை என்ன, அதே போன்று மிஷ்காத்துல் மசாபிஹ்ல இருக்கக்கூடிய ஹதீதுகளின் எண்ணிக்கை என்ன. நாங்க ஏற்கனவே பார்த்தோம், 2 கிதாபு தான் இந்த கிதாப். ஒன்று மசாபிஹு சுன்னா, இதுதான் அசல். அதை துயர்ந்துதான் இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கிதாப் மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற இந்த கிதாபை எழுதினார். எனவே இதனுடைய ஹதீதுகளுடைய விடயங்களையும் கட்டாயம் நாங்க பார்க்கத்தான் வேணும். அந்த அடிப்படையில பார்ப்போமாக இருந்தால் அதது அஹாதீதி மசாபிஹு சுன்னா, மசாபிஹு சுன்னா இமாம் பகவி ரஹிமஹுல்லா இவருடைய கிதாபுடைய ஹதீதுகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 4434 கிட்டத்தட்ட 4434 ஹதீதுகள் இருக்கிறது. இது மசாபிஹு சுன்னாவுல இருக்கக்கூடிய ஹதீதுகள். இதே ஹதீதுகளோட இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய சில ஹதீதுகளை அதிகரித்து இருக்கிறார். அந்த ஹதீதுகளுடைய எண்ணிக்கையை பார்ப்போமாக இருந்தால் 1511 ஹதீதுகளை மேலதிகமாக கொண்டு வந்திருக்கிறார். எனவே மிஷ்காத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஹதீதுகளை நாங்க பார்ப்போமாக இருந்தால் 5945 ஹதீதுகள் இருக்கிறது. இது மிஷ்காத்தில் இருக்கக்கூடிய ஹதீதுகளுடைய எண்ணிக்கை. மசாபிஹு சுன்னாவுல 4434, மிஷ்காத்துல் மசாபிஹ்ல 5945. அப்ப இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் மசாபிஹு சுன்னாவுல இருக்கக்கூடிய ஹதீதுகளை விடவும் 1511 ஹதீதுகளை மேலதிகமாக கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது வஜுஹு தஸ்மியத்தில் கிதாப் பிமிஷ்காத்தில் மசாபிஹ். அடுத்தது நாங்க பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற இந்த கிதாபுக்கு இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மிஷ்காத்துல் மசாபிஹ் என்று ஏன் பெயர் வைத்தார், அதற்குரிய காரணம் என்ன என்பது சம்பந்தமாகத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப ஏதும் தொடர்புகள் இருக்கிறதா, அல்லது இதன் மூலமாக எது நாடப்படுகிறது, அவர் வைத்த பேருக்கும் இந்த மிஷ்காத்துல் மசாபிஹ் தரக்கூடிய பயன்பாட்டுக்கு மத்தியில் ஏதாவது பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்தா, وأما وجه تسمية الكتاب بمشكاة المصابيح, மிஷ்காத்துல் மசாபிஹுக்கு மிஷ்காத்துல் மசாபிஹ் என்று சொல்லி பேர் வைத்த இந்த வஜிகாகிறது. فقد قال شارحه التيبي رحمه الله, இமாம் தீபி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார். இமாம் தீபி ரஹிமஹுல்லா இவர் ஒரு முக்கியமான ஆள். இவர் யாருண்டா இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவருடைய உஸ்தாத். தன்னுடைய மாணவர் எழுதிய கிதாபுக்கு முதலாக ஷரஹ் எழுதிய ஒரு உஸ்தாத் என்று அது இமாம் தீபி ரஹிமஹுல்லா இவர் தான். தந்த மாணவர் தான் ஹதீப் அத்-திப்ரிஸி. இவருடைய கிதாபுக்கு இமாம் தீபி ரஹிமஹுல்லா ஹதீப் அத்-திப்ரிஸியுடைய உஸ்தாத். முனாசபா பைன الاسم والمعنى, رؤي المناسبة بين الاسم والمعنى. ஏன் மிஷ்காத்துல் மசாபிஹ் என்று பேர் வைத்திருக்கிறோம் என்றா, இங்க இந்த இஸ்ம் மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற இந்த அலத்திற்கும் இந்த இஸ்மிக்கும் மத்தியிலும், அதே போன்று வல் மஅனா அந்த மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற வார்த்தையுடைய கருத்து ஒன்றிற்கு ஒரு ஆளுக்கு நாங்க பேராக வைக்கிறது. இப்ப இந்த பேர் முர்ஷித், இது என்னுடைய பேர். அதே போல இந்த பேருக்கும் இந்த பேருடைய கருத்து என்ன, இந்த கருத்துக்கும் மத்தியிலும் தொடர்பு இருக்காண்டா, இதைத்தான் இங்க இமாம் தீபி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள். இங்கே ஒரு முனாசபா, ஒரு தொடர்பு இருக்கிறது. எதற்கு மத்தியில் என்றால் பைனல் இஸ்மி வல் மஅனா, இஸ்முக்கும் மஅனாவுக்கும் மத்தியிலே பாரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு? லிஅன்னல் மிஷ்காத், மிஷ்காத் என்பது يجتمع فيها الضوء فيكون أشد تقويا بخلاف المكان الواسع. மிஷ்காத் என்று பொதுவாக நாங்க எதுக்கு சொல்லுவோம்னா மாடத்துக்கு தான் சொல்லுவோம். மாடம் என்பது எங்களுக்கு தெரியும், ஒரு கண்ணாடி குவளை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நாங்க வெளிச்சத்தை
வெச்சமாக இருந்தால் வளர்ச்சிரிக்கக்கூடியது. ஆரம்ப காலத்துல அப்படி விளக்குகள் இருந்தது. இப்ப அப்படியான விளக்குகளும் இல்லாம போயிட்டு. அப்ப அதுக்கு சொல்ற ஒரு மாடம் என்று சொல்றது. இந்த மிஷ்காத் என்பது அப்ப அந்த மாடத்துக்குள்ள நாங்க வெளிச்சத்தை ஒரு வெட்ட வெளியில வச்சா கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாட்டை விடவும், அதை ஒரு கண்ணாடி குவளைக்குள்ள நாங்க வச்சா அதன் மூலமாக ஒரு பரவலான வெளிச்சம் உண்டாகும். அதை வைத்துத்தான் இமாம் தீபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லிஅன்னல் மிஷ்காத் என்பது அந்த மாடம் என்பது யஜ்தமிஉ ஃபீஹா அல்லாஹு, அதற்குள் ஒளி ஒன்று சேர்ந்து ஃபயகூனு அஷத்த தக்வியன், அது ஒரு பெரும் ஒளியாக, அதாவது பெரும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அது மாறிவிடும். பிஹிலாஃபில் மக்கானில் வாஸிஇ, எவ்வாறு அந்த ஒளி ஒரு வெட்ட வெளியிலே ஒரு விசாலமான இடத்திலே வைக்கப்பட்டால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தை விடவும், அந்த கண்ணாடி அந்த குவளைக்குள் அது வைக்கப்பட்டால் எவ்வாறு ஒளி கிடைத்து அதன் மூலமாக பெரும் பிரயோஜனம் கிடைக்குமோ, இது போன்றுதான் இந்த மிஷ்காத்துல் மசாபி. மசாபிஹு சுன்னா என்பது அந்த கிதாப், இது ஒரு ஒரு ஹதீசுகள் நிறைந்த ஒரு பெரும் பகுதியான இடத்திலே இருந்ததை போன்று, ஒரு பெரும் பகுதியான இடத்தில் எவ்வாறு வெளிச்சம் இருக்குமோ அவ்வாறுதான் மசாபிஹு சுன்னாவுடைய ஹதீசுகள் இருந்தது. இந்த மசாபிஹு சுன்னா என்ற கிதாப் இது வெளிச்சமாக இருந்தால், இதை நாங்கள் எப்படி மாடத்திற்குள் கொண்டு வந்தால் இன்னும் வெளிச்சமாக இருக்குமோ, அதே போன்றுதான் மசாபிஹு சுன்னாவை மிஷ்காத்துல் மசாபி